நித்யானந்தம் உங்களின் ஸ்ரீ நித்ய ராஜேஸ்வர ஆனந்தா PSS 10இல் யான் பெற்ற புரிதலை உங்கள் முன் விளக்க முற்படுகிறேன். அதை வாக்கியசாக வழிமொழிகிறேன். சென்ற காணொலியில் உயிரின் 3 அவஸ்தைகளாக அவஸ்திரையாவை சுவாமிஜி என்ன குறிப்பிட்டார் என்று குறிப்பிட்டிருந்தோம். இனி அதில் ஒவ்வொரு அவஸ்தையிலும் முதல் நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபர்கள் எவ்வாறு பொருத்தி பார்க்கிறோம் என்பதை பார்ப்போம். இதில் முதல் நபர் என்பது நாம் சிவம், நம்மை இயக்குகின்ற சிவம். இதை நாம் நமது அறியாமையால் சுயம் என்று எண்ணி பிறகு ஆணவத்தின் பின் சென்று ஆன்ம தத்துவத்தில் உட்பட்டு இயங்கும்போது, அந்த கரணங்கள் இயக்கப்படும் போது, அந்த ஞான் என்ற உணர்வை பின்பற்றி வாழும்போது அது முதல் நபராக கருதி கொள்கிறோம். இந்த முதல் நபர் தன் முன் வருகின்ற யாராவது, நீங்களாக இருக்கலாம், மற்ற யாராவது நமக்கு முன் நின்று பேசுபவர், செயல்புரி வைப்பவர், நம்முடைய பார்வைக்கு வருவர், அவர் இரண்டாவது நபர். இந்த முதல் நபர் இரண்டாவது நபர் தவிர அந்த இடத்தில் இல்லாமல் மற்ற இடத்தில் தூரவோ இல்லை வெகு தூரத்திலோ இந்த 2 பேருக்கு சம்மந்தப்பட்டாத நபர்கள் மூன்றாவது நபர்கள் என்று கொள்ளலாம். அதர்சன் சிம்பிளாக சொல்லுவாங்க. அப்போ ஐன்றது முதல் நபர், நம்ம முன்னாடி இருந்து நமக்கு எதிரில் வந்து ஆட்பட்டு நமக்கு நேரடியாக நம்முடன் தொடர்பு கொள்வது இரண்டாவது நபர். இந்த நேரடி தொடர்பு இல்லாமல் மறைமுக தொடர்பாக வருபவர்கள் மூன்றாவது நபர்கள் என்றும் கொள்ளலாம். அப்பொழுது முதல் நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபர், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இந்த 3 நபர்களும் நமக்குள் எவ்வாறு ஒவ்வொரு அவஸ்தைக்குள்ளும் இயங்குகிறார்கள் என்பதுதான் இங்கு பார்க்க போகிறோம். இதில் கீழான அவஸ்தை, அதாவது விழிப்பு நிலையில் வந்து முதல் நபர் என்று நாம், அது சிவமா இல்லை நான் என்ற யோகோ சுயமா உணர்தலோ, 2த்தில் முதல் நபர் என்று ஃபீல் பண்ணிக்கிறோம். நமது முன்னால் நமக்கு கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறவங்களோ, நம்ம பார்க்குறவங்களோ, நம்ம தொடர்பு கொள்கிறோங்களோ, நேரடியாக தொடர்பு கொள்கிற அந்த இரண்டாவது பர்சனை வந்து இரண்டாவது நபர் என்று கொள்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், அவருடைய தாக்கம் எல்லாம் நமக்குள்ள இந்த உயிரிலிருந்து பதிவாகிறது. மூன்றாவது அதர்ஸ். இது 2 பேர் இல்லாமல் இந்த உலகம் சொல்கிற கருத்து, பொதுவான கருத்துக்கள், மற்ற நிகழ்வு, பொதுவான நிகழ்வுகள், இதெல்லாம் பார்த்து நாம் உள்வாங்கும் விஷயங்கள் நம்ம உயிரை எப்படி பாதிக்கிறது அப்படின்ற மூன்றாவது நபர் உருவாக்கக்கூடிய தாக்கம். அப்போ முதல் நபர் நாம் என்பது உணர்வு, இரண்டாவது நபர் நம் முன்னாடி இருப்பவர், மூன்றாவது நபர் அதர்ஸ். இவங்க எல்லாம் நமக்குள் உருவாக்குற தாக்கத்தை பொறுத்து இந்த உயிர் எவ்வாறு அவஸ்தைக்கு உட்பட்டு இயங்குகிறதா என்பது இந்த கீழான அவஸ்தையில் விழிப்பு நிலையிலிருந்து நாம் இயங்கும் பொழுது என்னாகிறது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த விழிப்பு நிலையில் முதல் நபர் என்பதை தனித்து பார்க்கிறோம், இரண்டாவது நபர் என்பதை பார்க்கிறோம், மூன்றாவது நபர் தனித்து பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்பது அதனுடைய அனுபவங்களோ, இன்பங்களோ, துன்பங்களோ என்னவோ நமக்கு நேரடி தாக்குதலாக அந்த முதல் நபரில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது தாக்கத்துக்கு ஏற்ப இந்த உயிர் அவஸ்தைக்கு உள்ளாக இயங்குவது தான் இந்த முதல் கீழான அவஸ்தையாக விழிப்பு நிலையில் ஏற்படுகின்ற அவஸ்தை. 2 மத்திய அவஸ்தை. இந்த மத்திய அவஸ்தையில் முதல் நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபர் உள்ளார்கள். இதில் இந்த முதல் நபர் மட்டும் தான் இருப்பார். இந்த முதல் நபர் இரண்டாவது நபர் மூன்றாவது நபரை தன்னுள் உள்வாங்கி, இரண்டாவது நபரை மூன்றாவது தானே தனக்குள்ளே உள்வாங்கி முதல் நபருக்குள்ளே எல்லா அனுபவத்தையும் பெறுபவர். இந்த நிலை வந்து மத்திய அவஸ்தை. இதில் வந்து இந்த அவஸ்தை வந்து கனவு நிலையில் தான் ஏற்படுது. இந்த கனவுலை அடுத்து உறக்க நிலையில் இருக்கிற மத்திய அவஸ்தையில் வந்து அந்த தான்ற எண்ணமே இல்லாமல் வெறுமன சாட்சியாக நிற்கின்ற அந்த தன்மையில் இரண்டாவது நபர், மூன்றாவது முதல் நபரை காண்பார்கள். இது வந்து உறக்க நிலை. அப்பொழுது இந்த கனவு நிலையில் முதல் நபர், இரண்டாவது, மூன்றாவது தன்னுள் பொருத்தி எல்லாம் வந்து தனக்குள்ளே பார்த்து அனுபவம் பெறுவது கனவு நிலை. அதாவது உறக்க நிலை, அதாவது ஆழ்ந்த உறக்க நிலை வந்து முதல் நபர், இரண்டாவது, மூன்றாம் நபர் எல்லாருமே வந்து வெறுமன இந்த சிவத்துக்குள் ஒடுங்கி சாட்சியாக இருந்து பார்க்கிற நிலை. அப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் நான் என்ற அகங்காரமோ மனமோ புத்தியோ எதுவுமே பணி செய்வதில்லை. இந்த சித்தம் மற்றும் விஷயங்களை பதிவிடுந்து சாட்சியாக இருந்து பார்க்கின்றது. இதுதான் வந்து உறக்க நிலையில் ஏற்படுகின்ற அனுபவம். இது மத்திய அவஸ்தையில் வந்துவிட்டது. மேலான அவஸ்தை துரியம் மற்றும் துரியாத நிலை. இங்கு முதல் நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபர். இந்த துரிய நிலையில் முதல் நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபர் ஏற்படுத்தும் தாக்கங்கள் எல்லாம் நாம் வெறுமன சாட்சியாக எந்த பாதிப்புகள் என்று வெறுமனே பார்க்கின்ற நிலை. இது வந்து உயிரின் ஒரு இயங்கும் தளம், ஒரு நிலை. இதுதான் வந்து மேலான நிலையில் துரிய நிலையில் ஏற்படுகின்ற ஒரு அனுபவம். இது உயிருக்கு ஏற்படுகின்ற அனுபவம். அடுத்து துரியாதிதை. துரியாதி நிலையில் வந்து முதல் நபர், இரண்டாவது, மூன்றாம் நபர் இவர் எல்லாமே வந்து
ஒன்றுக்குள் ஒன்றாக பார்ப்பது, தனித்து பார்ப்பதில்லை. எல்லா 3 நபர்களையும் ஒன்றுக்குள் ஒன்றாக ஒன்னஸில் பார்ப்பது. இதுதான் துரியாத நிலை, இறைநிலை. ஸோ உயிருக்கு இத்தகைய அவசத்திரையில் இவ்வாறு 5 நிலைகளாக விரிவடைகிறது. இதுதான் உயிரின் அவஸ்தைகள் என்று சொல்லலாம். இந்த உயிரின் அவஸ்தைகள் மனம் மற்றும் உடலின் தன்மைக்கேற்ப 5-5ஆக ஒவ்வொரு உணர்வுநிலையும் பிரிய 5-5 25 உணர்வுநிலையாக விரிவடைகிறது. அந்த 25 உணர்வுநிலைகள் இந்த உயிர், இந்த உணர்வு எப்படி இந்த மனதையும் உடலையும் நம்ம இயக்கிறோம் என்பது ஒரு காணலாம்.